வணக்கம். நான் ஜேஎஸ்எஸ் ஃபிசியோதெரபிஸ்ட் திருவண்ணாமலையிலேருந்து பேசுகிறேன். பக்கவாதம் அதனால என்ன பாதிப்பு, அந்த பாதிப்புலேருந்து நம்ம எப்படி வெளியே வர முடியுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். பக்கவாதம்னா ஒரு கை ஒரு கால், ஒன்று லெஃப்ட் சைடில் கை கால் வராமல் இருக்கும் பேஷண்ட்ஸுக்கு, இல்லைனா ரைட் சைடில் கை கால் வராமல் இருக்கும், ரைட் சைடில் கை கால் வரலைன்னா பேச்சும் வராமல் இருக்கும். இதை தான் பக்கவாதம் சொல்கிறோம். இது வயதானவர்களுக்கும் வருது, வயது குறைஞ்சவங்களுக்கும் வருது. அதுக்கு நிறையா காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்களை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ சிம்பிளாக இதை பற்றி என்ன, இதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வரணும்னா, பக்கவாதம் வந்தவங்களுக்கு முக்கியமாக இங்கிலீஷ் மெடிசன்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும். இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எடுத்தால் தான் அவங்களுக்கு அந்த பாதிப்புனால ஏற்பட்டிருக்கிற ஃபிசியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸையும் அனாட்டாமிக்கல் ஃபேக்டர்ஸையும் கிளியர் பண்ணுவாங்க. ஸோ அது என்னென்னு கேட்டிங்கன்னா, பக்கவாதத்தினால பிரெயினில் ஏற்பட்டிருக்க டேமேஜஸை கிளியர் பண்ணுறதுக்கு மெடிசன்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதை எடுத்துக்கிறப்ப தான் அவங்களுக்கு கண்டிப்பாக உயிரை காப்பாற்ற முடியும். அதை எடுத்துக்காமல் சில பேர் நாட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பக்கவாதத்தினால பிபியாலேயோ சுகர்னாலேயோ பாதிப்பு இருந்ததுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பிரெயினில் கிளாட் ஆகிருக்கும். அந்த கிளாட் குறையிறதுக்கு உண்டான மெடிசன்ஸ் இன்னும் மற்றபடியான உயிர் காக்கிற மெடிசன்ஸ் நிறையா கொடுப்பாங்க. அது டாக்டர் சொல்கிற பிரகாரம் கண்டிப்பாக அதை அவங்க ஃபாலோ பண்ணணும். இது மெடிசன்ஸ் முக்கியமாக உயிரை காப்பாற்றுறதுக்கு தான். இது பாதிப்பு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நாட்டு மருந்து எடுத்து சரியானவங்களும் இருக்கிறாங்க. பாதிப்பு அதிகமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக நாட்டு மருந்து நம்பிட்டு இருக்கிறது நல்லதில்லை. அதே போல் நாட்டு மருந்து எடுத்துக்கிட்டோம் சரியாயிடுச்சு, இங்கிலீஷ் மருந்து எடுத்துகிட்டு இருக்கோம் ஓகே பரவாயில்ல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு உயிரை காப்பாற்றிடலாம். ஆனால் அந்த பக்கவாதத்தினால பாதிப்பான கை காலை செயல்படுத்த முடியாது. எந்த மெடிசன்ஸ்னாலையும் கை கால் செயல் கொண்டு வர முடியாது. கை கால் செயலை கொண்டு வரதுக்கு முக்கியமாக முறையான ஃபிசியோதெரப்பி சிகிச்சையால் மட்டும்தான் முடியும். ஃபிசியோதெரப்பி சென்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. கை ஃபங்க்ஷன் வரதுக்கு உண்டான டெக்னிக்ஸ் இருக்குது. அந்த ஸ்டிப்னஸ் ஆகிடுச்சுன்னா அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான டெக்னிக்ஸ் இருக்குது. அதே போல் அந்த ஜாயிண்ட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான டெக்னிக்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஃபிசியோதெரப்பி சென்டரில் கண்டிப்பாக முறையாக பண்ணுவோம். இப்போ எங்களோட ஃபிசியோதெரப்பி சென்டரில் பார்த்தீங்கன்னா பக்கவாதத்தினால ஆரம்ப நிலையில் பாதிக்கப்பட்டவங்க சுமார் 1 மாதத்துலேயே ரெடி ஆகிறாங்க. இப்போது பக்கவாதத்தினால எங்களுக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு, 3 வருஷம் ஆயிடுச்சு, இல்லை 1 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்க கை இப்படி வச்ச மாதிரி நல்ல ஸ்டிஃபாக இறுகி போய் வராங்க. ஸோ அந்த மாதிரியான பேஷண்ட்ஸு நாங்கள் சரி பண்ண முடியுது. ஆனால் கொஞ்சம் சில நாட்கள் அதிகமாகுது. அதனால் என்ன ஆகுதுன்னா பேஷண்ட்ஸுக்கு கொஞ்சம் வலி இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் ஆனதுனால அந்த ஸ்டிஃப்னஸை நாங்கள் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு உண்டான வலியை குறைச்சி அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனை கொண்டு வரணும். ஆனால் எப்படி இருந்தாலும் பேஷண்ட்ஸ் எங்களுக்கு ஒத்துழைக்கிறப்போ நாங்கள் எந்த நிலைமையில் வந்தாலும் எங்களோட ஃபிசியோதெரப்பி சென்டரில் அது பக்கவாதத்தை முழுமையாக சரி பண்ணிடுறோம். கை பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, கால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, நாங்கள் அதை முழுமையாக சரிப்படுத்திடுவோம். பண்ணியிருக்கேன். பக்கவாதத்துக்கு ஃபிசியோதெரப்பி ஏன் முக்கியத்துவம்னு கேட்டிங்கன்னா, ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால இந்த கை கால் ஸ்டிஃப்னஸ் ஆகி ஃபங்க்ஷன் இல்லாமல் இருக்கிறது நம்ம ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் மூலமாக மட்டும்தான் கம்ப்ளீட்டாக அதை ரெக்கவரி கொண்டு வர முடியும். நான் முதலே சொன்னது போல் மருந்து மாத்திரைலாம் அவங்களுக்கு உயிரை பாதுகாக்கிறதும் மேற்கொண்டு அதோட சிவியரிட்டி அதிகமாகாமல் இருக்கிறதுக்கும் தான் மெடிசன்ஸ். அது அலோபதி மெடிசன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஆயுர்வேதிக் மெடிசன்ஸாக இருந்தாலும் சரி. இப்போ எக்ஸசைஸ் பண்ணாமல் விட்டோம்னா என்ன ஆகும்னா, பக்கவாதத்தோட ஸ்டேஜஸ் ஆரம்ப நிலை ஃபிசியோதெரப்பி சரியாக பண்ணிட்டாங்கன்னா ஆரம்ப நிலையத்திலே சரியாயிடும். ஃபிசியோதெரப்பி சரியாக பண்ணலைன்னா அதுக்கு அடுத்த நிலை என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, நாள் ஆயிடுச்சு, ஒரு 6 மாதம் ஆயிடுச்சுன்னா இந்த ஃபிங்கர்ஸ்லாம் ஸ்டிஃபாக இறுகி போன மாதிரி நின்றுடும். இந்த ஃபிங்கர்ஸ் இது இதுக்கு மேலே மடக்க முடியாது. இது ஸ்டிஃபாக அப்படியே லாக் ஆன மாதிரி நின்றுடும். அதே போல் இந்த ரிஸ்ட் மூமெண்ட்டும் ஃபுல்லாக டைட் ஆகிடும். இந்த எல்போ ஜாயிண்ட் இதுவும் ஸ்டிஃப் ஆகிடும், ஷோல்டர் ஜாயிண்ட்டும் ஸ்டிஃப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிஃப் ஆனவங்களுக்கு கண்டிப்பாக ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் மூலயமா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இப்போ நாள்பட்ட பக்கவாதம் ஃபிசியோதெரப்பி பண்ணலை, ஒரு 6 மாதம், 1 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி வர்றவங்களுக்கும் ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் மூலிமா கம்ப்ளீட்டாக ரெக்கவரி கொடுக்க முடியுது. என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் சென்டரில் அப்படி வர்றவங்களுக்கு முதல்ல வலியை நம்ம குறைக்கணும். 4 ஆயிடுச்சு அப்படின்னா டைட்னஸ் ஃபுல்லாக அதிகமாகிடும். கையிலையும் சரி, கால்லையும் சரி. முதல்ல ஹேண்ட் ஃபங்க்ஷன் ரொம்ப டைட் ஆகிடும். ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த டைட்டை குறைக்கிறதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நிச்சயமாக நம்ம அவங்களோட வலியை குறைக்கணும். ஸோ அப்போ அந்த வலியை குறைக்கிறதுக்கு நாங்கள் ஒரு சில டெக்னிக்ஸ் மூலிமா அவங்க வலியை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த இருக்கிற ஸ்டிஃப்னஸை குறைக்கிறதுக்கு உண்டான எக்ஸசைஸ் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனை கொண்டு அந்த ஃபங்க்ஷன் ஸ்ட்ரென்தனிங் ஆகிறதுக்கு உண்டான எக்ஸசைஸ் கொண்டு அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் அவங்களுக்கு நார்மலாக இருக்கிற கை மாதிரியே அந்த ஃபங்க்ஷன் கொண்டு வரதுக்கு உண்டான ஏற்பாடு எங்கள் சென்டரில்
100% செய்கிறோம். என்ன ஒன்று நாள் பட்டு வராங்க, ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் ஃபிசியோதெரப்பி பண்ணாமல் டைட் ஆகி வராங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் வலி இருக்கும். அதே போல் நார்மலாக ஆரம்பத்திலே வர்றவங்களுக்கு வந்து நாங்கள் 1 மாதத்துலேயே சரி பண்ணிடுறோம். கொஞ்சம் 1 வருஷம் ஆயிடுச்சு இல்லை 6 மாதம் கழிச்சு வரோம் அப்படின்னா அந்த டைட்னஸ் இருக்கிறவங்க வந்து அந்த டைட்னஸை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபங்க்ஷனை கொண்டு வர்றதுக்கு கூட ஒரு சில நாட்கள் ஆகுது, அவ்வளோதான். ஆக மொத்தத்தில் நான் கண்டிப்பாக வந்து சரி பண்ண முடியும். ஆனால் ஃபிசியோதெரப்பியே பண்ணாமல் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே அந்த ஜாயிண்ட் ஃபுல்லாக லாக் ஆகிடும். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. அதுவும் வந்து ஓரளவு எந்த அளவுக்கு கொண்டு வர முடியுமோ கொண்டு